ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளுகிற நன்மைகளினால், சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. இயேசுவின் வார்த்தை இன்று பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அன்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பல நாமங்கள் இருந்தாலும், பல பெயர்கள் அவர் அழைக்கப்பட்டாலும், பல பெயர்களினால் அவர் ஆராதிக்கப்படுகிறவராக இருந்தாலும், அந்த பல நாமங்களிலே ஒன்று இம்மானுவேல் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருப்பதற்காகவே தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட, பாவத்துல விழுந்து போன மனிதனை தேடி வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் மனிதர்களோடு இருக்க விரும்பினார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள் உலாவி நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க விரும்புகிறார். தம்முடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதனோடு இருப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அதாவது இந்த வேத வார்த்தையை சற்று கவனித்து பார்த்தால், பாவம் செய்த மனிதன், பாவத்திலே விழுந்து போன மனிதன், தேவ கட்டளையை கை கொள்ளாத மனிதன், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனிதன், தேவனை மறுதலித்த மனிதன், இப்படிப்பட்ட மனிதனை தேடி வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவத்துல விழுந்து போன, கீழ்ப்படியாமையில விழுந்து போன ஒரு மனிதனோடு தேவன் எப்படி இருக்க முடியும்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்துல விழுந்த மனிதனை தேடி வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. பாவத்துல விழுந்து போன மனிதனை பாவத்திலேயே விழுந்து விடாமல் அந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து அவனை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி, அவன் இழந்து போன தேவ சாயலை, தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை மீண்டும் திரும்பவும் அவனுக்கு கொடுக்கும்படியாகவே தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் உங்களோடு இருக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்துல கட்டப்பட்டிருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல ஆட்கொள்ளப்பட்டிருந்தாலும், உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு வாழ விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில நீங்கள் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று கேட்பீர்களே ஆனால், இயேசுவே நான் என் இருதயத்தில் உமக்கு இடம் கொடுக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுப்பீர்களே ஆனால், இயேசு உங்களோடு இருப்பார். உங்கள் பாவத்தை கழுவி மன்னித்து
சுத்திகரித்து நீங்கள் இழந்து போன தேவ உறவை, நீங்கள் இழந்து போன நன்மையை, நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்பவும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். இம்மானுவேல் உங்களோடு இருப்பார். இம்மானுவேல் உங்களை ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்வார். இம்மானுவேல் நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, அக்கினியின் நடுவே நடக்கும் பொழுது உங்களோடு இருந்து தண்ணீர்கள் உங்கள் மேல் புரளாமல், எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாமல் உங்களை காத்து விடுவித்து தப்புவித்து ஆசீர்வதிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருப்பார். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தை இம்மானுவேலனாகிய உமக்கு திறந்து கொடுக்கிறார்களோ அவர்கள் இருதயங்களிலே நீர் உட்பிரவேசிப்பீராக. அவருடைய குடும்பங்களிலே நீர் உட்பிரவேசிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து உட்பிரவேசித்து நன்மை செய்ய ஜெபிக்கிறேன். பாவ சாப நோய்கள் சத்துருவின் போராட்டங்களிலிருந்து விடுதலை, நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.